இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 62 அதிகாரம் 8 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து மிகவும் ஆறுதலான வார்த்தையினூடாக நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். அவருடைய வழியில் நடக்க, அவரை முழுவதுமாக நம்பி விசுவசிக்க ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். அவருடைய வார்த்தை எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் என்று இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்புகிறது என்பது எல்லாம் நன்றாக இருக்கும் போது மட்டுமல்ல, வாழ்க்கை சோதனைகளால் சூழப்பட்டிருக்கும் நேரங்களிலும் அவருடைய கரங்களை பற்றி கொள்வது தான், அவரிலே முழுமையாக நம்பிக்கை வைப்பது தான். எங்களுக்கு நிற்கிற அநேகர் எங்களை விட்டு விலகி போனாலும், காலங்கள் நேரங்கள் சூழ்நிலைகள் மாறி போனாலும், நம்பினவங்க எங்களை கைவிட்டாலும், நாங்கள் நினைச்சது எங்களுக்கு கைகூடி வரலாட்டியும், எங்களுடைய திட்டங்கள் தோல்வி அடைந்தாலும் நாங்கள் அதை எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அவர் நமக்காக இருக்கிறார். ஒருபோதும் மாறாத தகப்பன் நம்மோடு நம் பக்கம் நம் சார்பாக இருக்கிறார். அவருடைய அன்பும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் கிருபையும் என்றென்றைக்கும் நிலையாய் நிலைத்திருக்கும். அது ஒரு நாளும் மாற்றமடையாத ஆண்டவர் எங்களுக்கு இந்த வார்த்தை தான் கொடுத்திருக்கிறார். உன்னை நான் உயர்த்தவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்ற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறியிருக்கிறார். நீ என்னுடைய தாசன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் ஒரு நாளும் மாறாது, எங்கள்கிட்ட இருந்து எடுக்கப்படவும் மாட்டாது. இந்த வசனத்துல நாங்கள் இன்னும் ஆழமாக தியானிச்சா உங்களுடைய இருதயங்களை அவருக்கு முன்பாக போய் கொட்டி விடுங்கள் என்று ஆண்டவர் இன்னும் ஆழமாக சொல்லுகிறார். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய மனபாரங்கள், எங்களுடைய இருதயத்தில் என்னென்ன காயங்கள், என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ மனுஷர்களிடத்தில் போக தேவையில்லை, தன்னிட்ட வரும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவரோடு பேசுறதுக்கு அழகான வார்த்தைகள் தேவையில்லை. எங்களுடைய மகிழ்ச்சி, கண்ணீர், பயம், ஏக்கம், நன்றி உணர்வு எல்லாவற்றையும் அவரிடத்தை திறந்து மனம் விட்டு சொல்லுங்க. ஒரு அப்பாட்ட நாங்கள் எப்படி பேசுவோமோ, எங்களை அப்பா அம்மாட்ட நாங்கள் எப்படி மனதார கதைப்போமோ, அப்படி நாங்கள் ஆண்டவரோட எங்களுடைய இதயத்தின் பாரங்களை அவருடைய பாதத்தில் நாங்கள் வைக்கும்போது அவர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏனென்றா அவர் எங்களை மிகவும் நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார். நாங்கள் சொல்லுறது கேட்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவர்கிட்ட சொல்லுறதுக்கு தான் இன்னும் ஆயத்தப்படவில்லை. நாங்கள் ஆயத்தமாவோமா? அவர்கிட்ட மட்டும் எங்களுடைய அனைத்தையும் ஒப்பு கொடுக்க நாங்கள் தயாராகுவோமா? இந்த புதிய நாளில் நாங்கள் ஒரு வாக்குறுதி எடுப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனுஷர்களை விட ஆண்டவரை மட்டும் நம்ப வேண்டும். நம்முடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் வாழ்க்கையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். ஏனென்றால் அவர் நமக்கு பாதுகாப்பான அடைக்கலமும் உறுதியான கண்மலையும் ஒரு போதும் கைவிடாத தகப்பனுமாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கவலைகளை சுமந்து நடக்காமல் அவை ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை முழுவதுமாக நம்பி பயணிக்க ஆயத்தமாவோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோமா? அப்பா, அன்பின் தகப்பனே, அனைத்தையும் நமக்காக செய்பவரே, எந்த காலத்திலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை உன் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுங்கப்பா. எங்களுடைய இதயத்தின் எல்லா பாரங்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. இன்றைக்கு எங்களுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் நீங்கள் வழி நடத்துங்க. உங்களுடைய சமாதானம் எங்களுடைய இதயத்தை முழுவதுமாக நிரப்பட்டும். உங்களுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.